ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லெக்ஸ் கணிதம். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, எடுத்துக்காட்டு 1.13 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். A = 1 2 3, B = 4 5 6 7 மற்றும் F = 1, 4, 2, 5, 3, 6 ஆனது ஏயிலிருந்து பிக்கான சார்பு ஆகும். F ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு, ஆனால் மேல் சார்பு இல்லை என காட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆனால் மேல் சார்பு கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். இப்போது A 1 2 3 கொடுத்துருக்காங்க, B 4 5 6 7 கொடுத்துருக்காங்க. இப்போது 1, 4, 2, 5, 6, 3, 6 கொடுத்துருக்காங்க. நம்ம முதல்ல இதை அம்புக்குறி படத்தில் போட்டுக்கலாம். அம்புக்குறி படம் போட்டால் தான் இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பா மேல் சார்பா இந்த மாதிரிலாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஸோ நான் ஏல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, 1 2 3, பியில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, 4 5 6 7 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சார்பை பாருங்கள், 1, 4, 1லேருந்து அப்போ எங்கே போகுதுன்னா 4க்கு, 2, 5, 2லேருந்து எங்கே போகுதுன்னா 5க்கு, 3, 6, 3லேருந்து எங்கே போகுதுன்னா 6க்கு. சரியா? ஸோ ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னா ஏல உள்ள வெவ்வேறு உறுப்புகளுக்கு பியில் ஒரே ஒரு நிழல் தான் இருக்குது. இப்போ 1க்கு 4ங்கிற ஒரு நிழல் தான் இருக்குது. இதே 1லேருந்து இன்னொருக்கா 5 போணுச்சுன்னா 1க்கு 2 நிழல் வந்துடும். சரியா? ஆனால் இப்போது ஏயில் உள்ள ஒவ்வொரு இல்லை வெவ்வேறு உறுப்புகளுக்குன்னு போடலாம். சரியா? ஒவ்வொரு உறுப்புக்கும் இதை நீங்கள் புரிஞ்சிட்டா போதும். உங்களோட வேர்டிங்ஸில் நீங்களே எழுதலாம். பியில் வெவ்வேறு நிழல் உள்ளது. அதனால் நான் இதை என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா, ஒன்றுக்கு ஒன்றான சார்புன்னு சொல்லலாம். சரியா? அதனால் ஆகவே F ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆகும். அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்க, மேல் சார்பு அல்ல என காட்டுக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேல் சார்புனா என்ன அர்த்தம்னா, இப்போது ஏல 3 உறுப்பு இருக்குன்னா பிலையும் 3 உறுப்பு தான் இருந்திருக்கணும். இப்போ ஏல 1 2 3 அப்படின்ற 3 உறுப்புக்கு இங்கே 3 உறுப்பு தான் நம்மளால் ஜாயின் பண்ண முடியும். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்றான சார்பாக இருக்கிறதுனால 1க்கு 1 தான் இருக்கவும் செய்யுது. இப்போ 1லேருந்து 7க்கும் போயிருந்துச்சு அப்படின்னா இப்போ 7 இப்படி எம்டியாக இருந்திருக்காது. இந்த மாதிரி ரெண்டாவது, அதாவது மதிப்பகத்தில் உள்ள வீச்சகத்தில் உள்ள ஏதாவது ஒரு உறுப்புக்கு முன்னுருவே இல்லை அப்படின்னா, அதாவது இதில் உள்ளதெல்லாம் முன்னுரு, இதெல்லாம் நிழல்வுரு, இங்கேருந்து இங்கே முன்னுருவே இல்லை, இங்கே ஒரு தனியாக ஒன்று இருக்குது அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேல் சார்பு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதாவது இப்போது இதுலேயும் இங்கேருந்து ஏதாவது ஒன்று 7க்கு போயிருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மேல் சார்பு அப்படின்னு சொல்லலாம். சிம்பிள். மேல் சார்புனா இங்கே எத்தனை இருக்கோ அது அத்தனை தான் இங்கேயும் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மேல் சார்பு. எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது மேல் சார்பு கிடையாது. சரியா? ஸோ பியில் உள்ள வீச்சகம் ஏலிற்கு முன்னுரு இல்லை. எனவே இது மேல் சார்பு அல்ல. அதாவது எத்தனை மதிப்பகம் இருக்கோ அத்தனை வீச்சகம் தான் இருக்கணும். இங்கே 3 நம்பர் இருக்குன்னா அங்கே 3 நம்பர் தான் இருக்கணும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் மேல் சார்பு. எக்ஸ்ட்ரா பியில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட அதுக்கு பேர் மேல் சார்பு இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, இந்த சம் உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.